வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31/1/2024 தை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அனுகூலமான அமைப்பு. பணவரவில் இருந்த பிரச்சனை தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அமைப்பு. எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை போகும், பயம் போகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலம். கடல் கடந்து தொழில் அமைப்புக்கு மிகப்பெரிய ஏற்றம். மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் கோபங்கள் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க முதலீடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகள், சண்டை சச்சரவு கூடாது. அவர்களுக்காக சிறிது காது கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை கேட்டால் உங்களுக்கு என்ன குறைஞ்சா போய்விடுவீர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக தை மாதம் வரைக்கும் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். உத்தியோகம் நினைத்து குடும்பத்தில் இருப்பவர்களிடம் வல்லு என்று விழுவது எந்த விதத்தில் நியாயம். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ பிரச்சனைகள் இருந்தால் அது உங்கள் பிரச்சனை. குடும்பத்தில் காட்டாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல காலம், அனுகூலம். ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் கைகூடும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பயணங்கள் லாபத்தை தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் அதீத கவனம் நன்மையை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. வார்த்தைகளில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மட்டும் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்புக்கோ, உத்தியோகத்துக்கோ, தொழிலுக்கோ, வியாபாரத்துக்கோ நீங்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு பதுங்குவது எந்த விதத்தில் நியாயம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் செய்ய வேண்டும். அதை அவர்கள் கேட்டால் அவர்கள் மீது ஆக்ரோஷமாக பாய்வதை மட்டும் விட்டுவிடுங்கள். வெளிவட்டாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், விரயங்கள் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக அமைப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் அடக்கி வாசித்துக் கொள்ளுங்கள். மனதில் இருந்த பிரம்மையை நீக்குவது நன்மை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், உறவினர்கள் மத்தியில் காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சமத்தில் ஒரு விஷயமான கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் மகரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலையன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பதட்டம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். வாகனங்களில் சிறிய வாக்குவாதங்களோ சிறிய பிரச்சனைகளோ பயணங்கள் சமயத்தில் கூடவே கூடாது. தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், பணவரவுக்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. எதிர்பார்க்காத மேலதிகாரிகள் உங்களை நம்பி ப்ரமோஷன், புதிய முயற்சிகளை கொடுப்பார்கள். பெரிய அளவுக்கு தொழிலில் இருப்பவர்களுக்கு அதீத சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.